ஆகாய மார்க்கமாக அந்த வண்ண மகாரிஷியின் தவத்திலே கொண்டு போய் குழந்தைய போட்டாங்க. குழந்தைய பொத்துன்னு போட்டார். சரி. அந்த போட்ட குழந்தையானது உச்சி வெயில் அடிக்கும் போது ஒரு 12 மணி போல அந்த குழந்தை கூவா கூவான குரல் வசை போடுது. பசி கொடுமை தாங்க முடியாம அழுகுது. ஆமா. அந்த குழந்தையின் சத்தத்தை காதால கேட்ட வண்டு மகாரிஷியானவன் கண் திறந்து பார்த்தான். அந்த குழந்தையை கண்ணால கண்டு கம்மம் விட்டு கீழ் இறங்கி வந்து அந்த குழந்தையின் கரந்தாலை எடுத்து வாரி நல்ல எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார். ஏந்தி நல்ல எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார். அப்படி முத்தமிடும் போது ஆகாயத்திலிருந்து சிரிப்பொலி கேட்டது. ஆகாயத்தில் மூர்த்திகளும் என்று கலகலம் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அப்படி சிரித்துக் கொண்டிருக்கும் போது உடனே வண்டு மகாரிஷிக்கு கோபம் வந்தது.